என்ன பண்ண தெரியுமா? மாமனு பரபட பரபட கருத்தார் கருத்தார் புரியருவா புரியருவா எப்பட கையருவா கையருவா தமிழருட கையருவா போர்க்குளத்தில் முடிக்கக்கூடாது. அதையால எல்லாரும் சமாளம் பண்ணிட்டு நேரம் போனாரு. அம்மா கிடக்குல எல்லாரும் கதம் ஆயிட்டாங்க. உங்க அப்பாவுடைய சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா துக்கமாகறாங்களாம். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? புருஷன் மேல பாசமாகறானா இறந்த தகப்ப மேல பாசமாகறான்னு சொல்லிட்டு பெண்ணை ரொம்ப களைப்பா இருக்குது, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வர காய்கறியெல்லாம் வாங்கிடு இதெல்லாம் சமைச்சு போட்டு சாப்பிடலான்ட்டு சோதிக்கிறதுக்காக போறாரு. நேரம் எங்க போற வாழைத்தோப்புட போறாரு. வாழைத்தோப்புல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவங்க ஒரு காலம் கிடையாது. ஜபூர்ல கூட யாருங்க இவருக்கு ஒரு வர ஏந்து வரப்படுது. அவரோட நேரம் வாழைத்தோப்புல போறாரு. இவருக்கு அந்த பாட்டு போயிருக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கிறாரு பாவி ஒரு கால் இல்லை கூட இந்த கொண்டு பயத்தால ஜபூர்ன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு இலக்கெல்லாம் ஒன்று வெட்டி எடுத்துட்டு வந்து அதை அப்படியே தாயை நினைச்சு பணா கண்ணுக்குட்டி, அதாவது சின்ன கண்ணுக்குட்டி ஆகிப்போச்சு ஆடு. அதை எடுத்து நேரம் வீட்டு வராரு. மனைவிட்ட கொடுத்து இதமா கை வேறு கால் வேறு தனித்தனி சமைச்சு எனக்கு கொடுக்கணும், நான் பசி ஆறணும் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை அழுதுன்னு ஒன்றும் சொல்ல வெளியே சொல்ல முடியல, ஒன்றையும் சொல்ல முடியல. ஆகையால அந்த கறியை சமைச்சு அப்போ பார்க்குறாரா, மனசுல தப்பில இருந்தா இது கறியா இருக்கும், சஞ்சலம் இல்லைன்னா கொஞ்சம் காய்கறி தான். சஞ்சலம் படைக்கும் போது எல்லாம் வாழைப்பூ வாழை தட்டி வாழை தட்டி ஆக இணை வேற மாறியதா மாறியதா. மனமத்து சோதனை அறியக்கூடிய எங்க அப்பா சோதனை செய்வார், சாதனை புரிவார். சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சமாதானமாகி கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கிறாரு ஒரு மகாராஜர். திருச்சியாரும் ராஜேரப்பா ராஜேரப்பா இந்த ஆண்டவாரையும் பார்த்திருக்க பார்த்திருக்க. திருச்சியாலக்கூடிய திகழ் விஜய ரகுநாத பூபதி அவர்கள் எங்க அப்பா பார்த்து ஒரு ஆள் மொத்த படையும் சாச்சிட்டாரு. என் நாட்டுக்கு ஒரு பேர் ஒரு ராஜா தேவை வரியா நான் தருவீங்க. திகாருக்கு 1000 பொருள் திகாருக்கு 1000 பொருள் சபரா சசாரா. திங்களுக்கு ஒரு வாரம், இந்த திங்கள் அடுத்த திங்களுக்கு ஒரு வாரம் சம்பளம், திங்களுக்கு 1000 பொண்ணு சம்பளம் தர தளபதியாக சொல்லிட்டு அவங்க அப்பாவை தளபதியாக நியமிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அங்கே போனார், அதை விட்டாங்களா இவரு பார்த்து திருமண நாயக்க மாமாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. கல்லருக்கு அதிகமாக தொழில் அவர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அமைச்ச கல்லர்லாம் காலி பண்ணிடுவார். ஒன்று அனுப்பா அவர் நிகிருதம் எழுதுறாரு. லெட்ரு நிகிருதம், அதனால அப்படிதான் சொல்லுவாங்க, லெட்ருன்னு சொல்லக்கூடாது. லெட்ரு எழுதி படிச்ச உடனே இவருக்கு நம்புறாரு, நம்மகிட்ட ஆறாரு. இவரு போறாரு. அங்க போகும்போது இருக்கிற கதையெல்லாம் சொல்றாரு, இப்படிலாம் இருக்குதுப்பா திருமண நாயகர் சொல்றாரு. ஆக அங்கேயும் முதல் படை தலைவராக எங்க அப்பாவை நியமிச்சு பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப கங்கணத்து கட்டுறாரு. 7 கோட்டை கல்லறா அரியாரூர் ஆறாபாடி ஆறாபாடி திண்டுக்கல்லி பத்தரூரி பத்தரூரி அரியாரூர்ல 6000 கல்லர் படையா எல்லாரும் கருவருக்கு தான் ஒரு கயிறு எடுத்து கட்டிட்டு புறப்பட்டாரு. புறப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் வெற்றி பெற்று ஜெயம் பெற்ற வீரர் வீராதி வீரரையா இவரு சூராதி சூரரையா வீரா வீரா
அகரதிரா அகரதிரா அமேனு பொருளே அமர்ந்த பைசுடரே அப்பா பஞ்சாச்சாரத்தில் பரவிய மணிய அஜாத என்னும் அடியரை காப்பார் அன்பற்றாரும் இன்ப பொருள இன்ப பொருள இளையறி போற்றி ஈசன் அர்த்த நெற்படி சுடர கசி அல்வேர்கள் கருவிய தவத்தா மாற்றினா உதித்த பதினை வரல. ஐயா சந்தோஷமா ஐயா படி